மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட வெல்த் இனீக்வாலிட்டி அண்ட் இன்கம் இனீக்வாலிட்டி, அதாவது சொத்து இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் சமமாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, அப்புறம் இன்கம் அனைத்து மக்களுக்கும் சமமாக இல்லையா, இதை தான் பார்க்க போகிறோம். இதில் ChatGPT இந்த கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கு அதை பார்க்கலாம். இந்தியா ஒரு சமத்துவ நாடு தான் என கற்பனை செய்ய சொல்வது நம்ம ப்ளூ பிரிண்ட். ஆனால் வாழ்க்கை உண்மை என்ன? இந்தியாவின் சொத்து செல்வம் என்பது சில சாதி, சில குடும்பங்கள், சில நகரங்களில் மட்டும் சுட்டிக்கிட்டே இருக்குது. மற்றவர்கள் அவங்க உழைக்கிற கை மட்டும். சொந்த வாழ்க்கை கட்டி போட சொத்து கிடையாது. கல்வி, மருத்துவம், வீடு ஒவ்வொன்றும் ஒரு சண்டை மேடையாகத்தான் இருக்குது. சாதி ப்ளஸ் பணம் = இரட்டை சீட்டு அதிகாரம். இந்தியாவில் பணக்காரத்தனம் மட்டும் போதாது, எந்த சாதி என்பதைத்தான் முதல்ல பார்க்குறாங்க. மேல் சாதி = 3 அடுக்கு பாதுகாப்பு. நடுத்தர சாதி வாய்ப்புகள் பக்கா இல்லை. அடித்தட்டு ஜாதி = முதல்ல நுழையவே முடியாது. பணக்காரமே கீழ்மட்ட ஜாதி ஆச்சுன்னா அப்பவும் தூக்கணும்தான். நல்ல குடியிருப்பில் வீடு வாங்க முடியாது. குழந்தைக்கு நல்ல பள்ளியில் சேர்க்க முடியாது. கல்யாண சந்தையில் கூட சாதி விசாரிப்பு தாண்டி போகாது. சொத்து துவக்கம் பெற்றோர்களின் பேக்கப். உங்களுக்கு பிறக்கும் போதே ஒரு சொத்து இருக்கணும், இல்லைன்னா உண்மையிலேயே பூரா வாழ்க்கையும் போராட்டம்தான். மேல் சாதி குழந்தைக்கு பிறக்கும்போது ஒரு வீட்டு கட்டுப்பம், ஒரு நிலம், 2 வங்கி கணக்கு ரெடி. நடுத்தர சாதி குழந்தைக்கு மதிப்பில்லாத ஒட்டு வீடு. அடித்தட்டு குழந்தைக்கு கடன் தான் முதல் பரிசு. நல்ல கல்வி சுயமாக கிடைக்குமா? CBSE, IGCSE, ICSE, இன்டர்நேஷ்னல் போர்டெல்லாம் பணக்கார சாதி பள்ளிகள். அவங்களுக்கு தான். அரசு பள்ளி அடித்தட்டு மக்கள் மட்டும்தான். நல்ல ஆசிரியர், நல்ல உபகரணங்கள் கனவுல கூட கிடைக்காது அடித்தட்டு மக்களுக்கு. கல்வி கிழிக்கப்பட்டு கிடக்கும்போது வாழ்க்கை சமம் ஆகுமா? அடுத்தது சம்பளம். ஒரே வேலையை செய்தாலும் ஏன் வித்தியாசம்? மேல் சாதி ப்ளஸ் நல்ல பள்ளி = ரூபாய் 60,000 மாத சம்பளம். நடுத்தர ஜாதி ப்ளஸ் அரசு பள்ளி = ரூபாய் 20,000 மாத சம்பளம். அடித்தட்டு ப்ளஸ் கல்வி முடியாது = ₹300 தினக்கூலி. இதே இந்தியா, ஒரே சூரியன், ஒரே நிலம், ஆனால் சம்பளத்தில் சூரியன் சந்திரன் வித்தியாசம். நியாயமா? இல்லை. ஆனால் ஜாதி பணம் கூட்டணிக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. காரணம், வசதி உள்ளவர்களுக்கே சட்டம், அரசியல், போலீஸ் எல்லாம் வசதியாகவே இருக்கு. இல்லாதவர்களுக்கு மட்டும் சட்டம் கொடூரமாக வேலை செய்யும். இலவச திட்டங்கள் எதற்கும் மருந்து இல்லை. இலவச திட்டங்கள் போதுமா? இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாங்க. இலவச அரிசி கொடுத்தா என்ன? இலவச வைஃபை கொடுத்தா என்ன? அழுத்தி அடித்து கொண்டிருக்கும் சமூகவியல் வேரை விரித்து காட்டினால்தான் மாறும். அப்போ என்னென்ன வேணும்? மாற்றம் வரணும்னா என்னென்ன வேணும்? சாதி அடிப்படை இல்லாத கல்வி வேணும். பூரா வாழ்வாதாரம் காப்பாற்றும் சம்பளம் வேணும். மருத்துவமனை ஒவ்வொருவருக்கும் சமமாக வேண்டும். வீடு மற்றும் நில உரிமை அனைத்து சாதிகளுக்கும் சமமாக வேண்டும். இப்போ சமத்துவம் இல்லாத அந்த விளைவு, அது சும்மா சொல்லணும் அப்படின்னா, மேல் சாதி பணக்காரர் ஜப்பான் காரில் வீட்டை விட்டு கிளம்பி பிள்ளையை குட்டீஸ் பள்ளியில் போட்டுட்டு வங்கி கணக்கை பார்த்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறான். இதுதான் மேல் ஜாதி பணக்காரர் பண்ணுறது. அடுத்தது நடுத்தர ஜாதி. இரவு வரைக்கும் வேலை செய்து சில்லறை கணக்கு போட்டு பிள்ளையை அரசு பள்ளியில் போட்டுட்டு EMIக்கு ஓடும் வாழ்க்கை. அடுத்தது அடித்தட்டு ஜாதி. தோளிலிருந்தே கடன். சமூகம் எதையும் கொடுக்காது. கல்வி ஒரு சண்டை, மருத்துவம் ஒரு பாசறை, வேலை ஒரு
அவமானம். இதுதான் இந்தியாவின் ஹிடன் ட்ரூத். சமத்துவம் வருமா? எப்படி? சாதி அடிப்படை சட்டங்கள் பயங்கரமாக செயல்படணும். பள்ளி, கல்லூரி, மருத்துவம் முழுக்க முழுக்க சமத்துவமாக வேண்டும். சொத்து மேலாண்மை, தலைமுறையாக ஓடிக்கிட்டு இருக்கும் சொத்து கைமாற்றம் கற்றுக் கொடுக்கணும். சாதி அடிப்படையிலான சிந்தனையே தவிர்க்கணும். கடைசி வார்த்தை, சமத்துவ இந்தியா ஒரு கனவு மட்டுமா, இல்லை நிஜமா கிடைக்குமா? அதுதான் கேள்வி. இல்லை அப்படின்னு பதில் சொல்லுது ChatGPT. இல்லை, நல்ல வழிகாட்டும் தலைமை இருந்தா, அதாவது நல்ல வழிகாட்டும் தலைமை இருந்தால் இந்த கனவு உண்மையாகும். ஆனால் இப்போ அப்படி யாருமே இல்லையே. சரி, ஆனால் உண்மையை ஒத்துக்கொள்வது முதல் படி. சொந்த சமூகத்தையே விமர்சிக்க தைரியம் வேண்டும். ஸோ நீங்கள் கேட்டது டூ டீப். இதுதான் உண்மையான இந்தியா தேசத்தின் வயிற்றுக்குள் இருக்கும் வெற்றி. ஸோ இந்தியாவில் இருக்கிற சமத்துவ நிலை, வெல்த்லேயாகட்டும் இன்கம்லேயாகட்டும், இதுதான் சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஸோ கடைசியில் தீர்வு என்ன சொன்னாங்க? நல்ல தலைமை இருந்தால் இதெல்லாம் மாறும். நல்ல தலைமைன்னு என்ன சொல்கிறாங்க? நல்ல அரசியல் தலைவர்கள், நல்ல ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு சிட்டியிலையும், ஒவ்வொரு டவுன்லேயும், ஒரு கிராமத்துலேயும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் நல்ல தலைவர்கள் வேணும். ஒரு மொத்த நாட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு தலைவர் எல்லாத்தையும் செய்வார்னா 147 கோடி மக்களுக்கு ஒரு தலைவரால் எந்த நல்லதும் செய்ய முடியாது. முதலாவதில் நம்ம வீட்டை சுற்றி ஒரு 100 வீடு இருக்குன்னா அதுக்கு ஒரு தலைவர், நல்ல தலைவர் வேணும். அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்தால் தான் இதையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு ChatGPT சொல்லுது.